பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாருன்னா, தேர்வுன்ற ஒண்ணே வேணாம். பிள்ளைங்களுக்கு கல்வியில வந்து அடிப்படை அறிவே வேணாம். அடுத்தடுத்த பாடம் தூக்கி போட்டுட்டே போவோம். 1ஆம் கிளாஸ் முடிச்சாச்சா 2, 2 முடிச்சா 3. ஆனா என்ன தெரியுதோ, தெரியலையோ, படிக்க தெரியுமோ, வாசிக்க தெரியுமோ, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. ஆனா இப்ப தமிழகத்துல அவர் சொல்றது உண்மைதானே. இப்ப தமிழகத்துல 10வது படிக்கக்கூடிய பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னா பிழை இல்லாம பாட தெரியுமானா பாட தெரியாது. சொல்லி தரல. தமிழக அரசு எந்த விதமான முன்னேற்பாடும் செய்து நல்லதொரு கல்விய தமிழகத்திற்கு கொடுக்கவே இல்லை. அப்ப இவர் என்ன செய்வாரு? நல்ல கல்வியை கொடுக்கணும்னு சொல்ற மத்திய அரசை எதிர்க்கத்தானே செய்வாங்க. இவங்க எப்படி நல்லதொரு கல்வியை பிள்ளைங்களுக்கு கொடுத்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன செய்வாங்க? பள்ளி கல்வித்துறை இப்ப அதிகபட்சமா போதை கலாச்சாரம் உருவாயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன? தமிழக அரசோட நல்லதொரு முன்னேற்பாடு இல்லாததுதான். விளையும் பயிர் முளையிலே தெரியும். சிறு பிராயத்துல இருந்தே பள்ளி பருவத்திலேயே வெற்றியும் தோல்வியும் பிள்ளைங்க வந்து சந்திக்க கத்துக்கிடணும். அப்பதான் அவங்க கல்வியில ஆர்வத்தோட நம்ம தோத்து விடக் கூடாது. இந்த வெற்றியை வந்து நம்ம சிறப்பா கொண்டாடணும், நம்ம நல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பதற்காக அவங்க படிப்பாங்க. படிச்சாதான் வாழ்வு புரியும், வாழ்வியல் முறை புரியும், பிள்ளைங்களுக்கு கல்வி மேல ஒரு பற்று வரும், அந்த அதீதமான அன்பு வரும். அப்ப அப்படி தேர்வுன்னு ஒண்ணு இருந்தா தானே பிள்ளைங்க படிப்பாங்க. படிச்சா தானே பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. பெற்றோர்கள் யாருமே இதை ஆதரிக்கல. எப்படி சொல்லுவாங்க? 56 லட்சம் குழந்தைகள் சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் மெட்ரிக்லையும் படிக்கிறாங்க, தனியார் பள்ளிகள்ல. அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, கட்டாயம் எங்க பிள்ளைங்க நிறைய படிக்கணும். தமிழக அரசு தரக்கூடிய கல்வி முறையை காட்டிலும் இன்றும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய பாடத்திட்டங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காதான் பேரண்ட்ஸ் வந்து பணம் கட்டியே படிக்க வைக்கிறோம். அப்படி இருக்கும் போது எப்படி வேணான்னு சொல்லுவோம்? கட்டாயம் ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் என்ன சொல்றாங்க? என் பிள்ளை எல்லாமே தெரிஞ்ச பிள்ளையா வளரணும் அப்படின்றதுக்காக தான் பிரைவேட் ஸ்கூல்ஸே நிறைய பெருத்து இருக்கு. அதிகமான மக்கள் வந்து சேர்க்கக்கூடிய பள்ளிகள் என்ன அப்படின்னா தனியார் பள்ளிகளா இருக்கு. காரணம் என்ன? வெற்றியும் தோல்வியும் பிள்ளைங்க எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையோட நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்க சமுதாயத்துக்கு முன்னோடியா விளங்கணும் அப்படின்றக்காக பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறோம். இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து தவறா திசை திருப்புறாரு. அவரோட இயலாமை பள்ளி கல்வித்துறையை நல்ல சிறப்பா கொண்டு போக முடியாத ஒரு இயலாமையை வந்து அவர் தடுக்கிறதுக்கு மக்களை திசை திருப்புறதுக்கான ஒரு முன்னேற்பாடை நான் பாக்குறேன்.